பார்வை சித்ரான்றவங்க வந்து சில பேர் பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்கு அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் பண்றேன். அந்த ஆதாரம் நாம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமிகளை வச்சு தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்த திவ்யா கலச்சியும் அவங்கள சேர்ந்த ஒரு சில பேர் அந்த திருச்சி சாதனா இருக்காங்க. அவங்களும் அந்த திவ்யா கலச்சியோட புருஷனா இல்லை கள்ள புருஷனான்னு தெரியல, அவனும் அந்த கைது பண்ணியிருக்காங்க அதிரடியாக. அவங்க கூட சேர்ந்து சுமதியை பற்றி தப்பாக பேசின ஒரு பொண்ணு இருக்காங்களா கேடி, பல சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணும் அதிரடியாக வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணுக்கும் திவ்யா கலச்சிக்கும் ஏதோ ஏற்பட்ட தகராறில் நடந்த சம்பவம் தான் இது. ஓகேங்களா. அதனால தான் திவ்யா கலச்சியை பற்றி தப்பாக நிறைய சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பேச்சு பொருள் நடந்துகிட்டு இருந்து. இடையில வந்து சுமதியை பற்றி தப்பான ஒரு இது வந்தனால தான் சுமதி வந்து கேஸ் கொடுத்தாங்க. அதனால தான் அதிரடியாக வந்து இதை வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததுனா திவ்யா கலச்சி வந்து தப்பான தொழில் நடத்திட்டு இருந்தது பல உண்மைகள் தெரிய வந்து அவங்கள வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து செம்ம வேறலாக போயிட்டுருக்கு. இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா என்ன பேசியிருந்தாங்க, என்ன